நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு குறித்து சென்னை அண்ணா அறிவாலயத்தில் டி.ஆர். பாலு தலைமையிலான குழு மனிதநேய மக்கள் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். திமுக மாமக இடையே பேச்சுவார்த்தை நடைபெறுகிற நிலையில் மாமக தரப்பிலிருந்து எத்தனை தொகுதிகள் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். கூடிய மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக தற்பொழுது கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைக்காக அண்ணா அறிவாலயம் வருகை புரிந்திருக்கின்றனர். நேற்றைய தினம் முதல் கட்சியாக ஐஎம்எல் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் தற்பொழுது மனிதநேய மக்கள் கட்சியை பேச்சுவார்த்தைக்காக திமுக அழைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர்கள் அறிவாலயம் வந்திருக்கிறார்கள். மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஜவஹர்லா தற்பொழுது வருகை புரிந்திருக்கிறார். கடந்த முறை திமுக கூட்டணியில் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு இருந்தார்கள். பாபநாசம் மற்றும் மணப்பாறை ஆகிய 2 தொகுதிகளில் அவர் போட்டியிட்டிருந்தார்கள். இந்த முறை 5 தொகுதிகள் வேண்டும் என்று அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் திமுக கடந்த முறை கொடுத்த தொகுதிகளை திருப்பி அதே எண்ணிக்கையிலான தொகுதிகளை திருப்பி கொடுப்பதற்கும் அல்லது ஒரு சில கட்சிகளிடம் தொகுதிகளை குறைத்துக் கொள்வதற்கான வேண்டுகோளையும் வலியுறுத்தியும் திமுக வைத்து வருகிறார்கள். அந்த வகையில் திமுக 2 அல்லது அதற்குட்பட்டு ஒரு தொகுதியில் கொடுப்பதற்கு முன்வருவதற்கான வாய்ப்பும், அதே நேரத்தில் மனிதநேய மக்கள் கட்சி இந்த முறை 5 தொகுதிகள் வேண்டும் என்று அவர்கள் கேட்கக்கூடிய நிலைப்பாட்டில் இருப்பதை அவர்கள் முன்கூட்டி அறிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் 5 தொகுதியை வலியுறுத்துவார்கள் என்பதும் தற்போது தெரிய வந்திருக்கிறது. இந்த சூழலில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. பேச்சுவார்த்தைக்கு பிறகாக இது முதற்கட்ட பேச்சுவார்த்தை. திமுக எத்தனை தொகுதிகள் கொடுக்க முன்வருகிறது, அதே போன்று இவர்கள் எத்தனை தொகுதி கேட்கிறார்கள் என்பதை பொறுத்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு என்பது விடுக்கப்படும். ஏறக்குறைய 2 அல்லது 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு முன்பாகவே தொகுதி எண்ணிக்கை என்பது உறுதி செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முறை அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியுடைய எண்ணிக்கையில் மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு என்பதும், அதே நேரத்தில் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி மாறுவதற்கான வாய்ப்பும் அதிகம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து திமுக கூட்டணியில் அதிக கட்சிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய காரணங்களால தொகுதியுடைய எண்ணிக்கையை கூட்டணி கட்சிகளுக்கும் குறைத்து தான் போட்டியிடக்கூடிய இடங்களிலும் திமுக எண்ணிக்கையை குறைத்துக் கொள்வதற்கான சூழலில் பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய சூழல மனிதநேய மக்கள் கட்சிக்கும் அதே போன்ற ஒரு வலியுறுத்தலை முன்வைப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.